வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஏர்னர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் லிங்க் அபவுட் பேஜ் ஆர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். அதே அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நிறைய பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். நம்ம போடுற ஒவ்வொரு வெப்சைட்டுக்கான லிங்க்குமே அங்கே தான் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு டேரெக்டாக இங்கே யூடியூப்பில் வந்துட்டு அதுக்கான லிங்க் கிடைக்காது. ஸோ ஜஸ்ட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அது மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு லிங்க்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி எடுத்துக்கலாம். அதை யூஸ் பண்ணி நல்ல இன்கம் அப்படின்னு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு நம்ம போட்டுட்ருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் கான்செப்ட் அண்ட் தென் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற மாதிரியான கான்செப்ட் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இந்த மாதிரி எதுவுமே ஷேர் பண்ணுறதில்ல. ஏன்னா அதிகமாக அந்த மாதிரி வர்றதில்லை அப்படின்றதுனால நான் வந்துட்டு அந்த டைப்பில் எதுவுமே ஷேர் பண்ணுறதில்ல. ஓகேங்களா, ஸோ வந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஏர்னிங் வெப்சைட்டு, இது வந்துட்டு வேர்ல்டு ஃபார்ம் டைப்பில். ஸோ அதே கான்செப்ட்டு, ஸோ அதே கம்பெனின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னாலும் பார்க்க போகிறோம். இல்லை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நமக்கு டெலிகிராமில் இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருப்போம். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகேங்களா, இதில் வந்துட்டு மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னா நமக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது இன்ட்ரு மார்க் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு பிளான் கொடுத்துருப்பாங்க. இதை டெய்லி ரிசீவ் பண்ணிக்கலாம். 2 நாள் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 50 ரூபா வரைக்குமே அதிகபட்சம் ஏர்னிங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 500 போட்டு ஏர்ன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அடுத்து 800 போட்டு ஏர்ன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த 500 அப்படின்றது நமக்கு டெய்லி 14 ரூபாலேருந்து 24 ரூபா வரைக்குமே ஏர்னிங் வரும். இதனோட டோட்டல் ரெவன்யூ டேஸ் பார்த்திங்கன்னா 365 டேஸ். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 800. இதில் பார்த்திங்கன்னா 33லேருந்து 52 வரைக்கும் டெய்லி இன்கம் அப்படி நடக்கும். ஹவர்லி பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து 2000 பிளான் இதெல்லாம் போக வேண்டாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இன்வைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து அப்படின்னா நமக்கு கீழே எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களாம் பேக்கேஜ் போட்டாங்களா இல்லையா. ஸோ சிம்பிளாக நீங்கள் அந்த லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து லெவல் 1 பர்ச்சேஸ் அமௌண்ட்டு, லெவல் 2, லெவல் 3 இந்த மாதிரி ப்ரொமோஷன் ரிவார்டெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. And then when your friends investment plan generates returns you can get. ஓகே, ஸோ நம்ம கீழே ஜாயின் பண்ணுறவங்க பேக்கேஜ் போட்டு அதுலேருந்து ரெவன்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பிளான்லேருந்து பெனிஃபிட் வந்துட்டு நமக்கு இதிலேருந்து ஆட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கடுத்து டாஸ்க் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா ஒரு மெம்பரு, 3 மெம்பர், 5 மெம்பர் இந்த மாதிரி மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணுறதுக்கான ரிவார்டு அப்படின்றதும் இதில் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து நம்ம பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்துட்டு ரிப்ளை பண்ணுறாங்களா, அதே நமக்கு வந்துட்டு என்னென்ன டீட்டெயிலெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க, எப்போ லான்ச் ஆச்சு, இந்த டேட்லலாம் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ஸோ அது மூலமாக நம்ம பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கஸ்டமர் கேர் ஆக்டிவாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க வந்துட்டு ஒன்ஸ் ரிப்ளை பண்ணும்போதும் அந்த ப்ராஜெக்டில் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் அவங்க ரிப்ளை பண்ணலை, அவங்கள கண்டுக்கவே இல்லை அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு அதை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு அந்த ஆப் ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ சில டைமில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றது நமக்கு ஆக்டிவ்லேயே இருப்பாங்க, ஆனால் பேமெண்ட் வர்றது அந்த மாதிரியும் இருக்குது. அதனால் அதுலேயுமே கொஞ்சம் நம்ம பார்த்து பார்த்திங்கன்னா இருக்கணும். ஓகேங்களா, ஒரு சில பேர் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி இதையுமே ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதை மட்டுமே வச்சு ஒரு ஆப் ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லையா, அதை வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்களா, ஆக்டிவில் வச்சுருக்காங்களா அப்படின்றமே நான் கண்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நான் மெசேஜ் போட்டிருக்கேன், எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ரிப்ளை வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு கரண்ட்லி ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஒன்ஸ் அவன் ரிப்ளே பண்ணல, 24 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு பார்த்திங்கன்னா அந்த ரிப்ளையே வரல அப்படின்னா நான் வந்துட்டு அதை ஜஸ்ட்டு விட்டுட்டு வேறு ஒரு ஆப் பார்க்க போயிடுவேன். ஸோ எனக்கு சில ஆப்ஸ் இருந்தாலும் அந்த மாதிரி நான் மெசேஜ் பண்ணும்போது ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த பிளான் சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பார்ட் டைம் ஜாப் மட்டும் தான். ஸோ நம்ம இது மூலமாக கொஞ்சம் அமௌண்ட் ஏர்ன் பண்ண போகிறோம். அது இதுவே நம்ம ஃபுல் டைமாக பண்ணலாமா அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கீழே யூசர் பேஸ் நல்லா வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி நிறைய ஆப்ஸை நீங்கள் எடுத்து வச்சு பண்ணலாம். பட் உங்களுக்கு கீழே யூசர் பேஸ் இல்லை, நீங்கள் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இதை ஃபுல் டைமாக பண்ணாமல் ஜஸ்ட்டு பார்ட் டைமாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சைபர் ஏர்னர்ஸ். அண்ட் தென் இதில் வித்ராவல் சொல்லவே இல்லை, மறந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 150 ரூபா இருந்தாலே நீங்கள் மினிமம் வித்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.